நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். ஜெபித்து விட்டு இந்த நாளுக்குரிய சத்தியத்துக்குள்ளாய் கடந்து போலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்துல மீண்டுமாக நாங்கள் கூடி வருவதற்கு பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு செய்த உதவிக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களுக்கு அவசியம்ப்பா. நீங்க இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை புரிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. எங்கள் தகப்பனே, சில இடையூறுகள் இருக்கிறதை நீ கர்த்தர் நீர் காண்கிறீர். என்னுடைய ஸ்கிரீன் சரியாக இல்லாமல் இருப்பதை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, சில தடைகள் இருக்கதை கர்த்தர் பார்க்கிறீர். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடும். இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. இது உம்முடைய சத்தியம். நீர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ளா வைத்திருக்கிற தேவன் நீர். நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஐயா. உம்முடைய பலத்தை கேட்கறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. உம்முடைய இரக்கத்தினாலே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கு வேண்டிய இந்த மன்னாவை எங்களுக்கு தாரும். இந்த ராத்திரி மன்னாவை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக நம்ம இந்த சாயந்தர நேரத்துல ஒரு சத்தியத்தை படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆஹ் சரி, இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம் என்று சொன்னா, இருதயம் ஏன் இருதயம் ஏன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சிந்திக்க போறோம். சரிங்களா? இருதயம் ஏன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சிந்திக்க போறோம். ஹார்ட் ஒய் ஹார்ட் ஒய் என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு சில மாற்றங்களை குறித்து நம்ம படித்துக் கொண்டே வருகிறோம். தானியேல் வாழ்க்கையில நேபுகாத் நேச்சர் செய்த ஒரு சில மாற்றங்களை குறித்து நம்ம என்ன செய்றோம்? படித்துக் கொண்டே வருகிறோம். என்னென்ன காரியத்தை படித்து முடிச்சிட்டோம்? பெயர் மாற்றம் ஞாபகம் இருக்குங்களா? பெயர்ல ஒரு மாற்றத்தை அவர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார் நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம். போன வாரம் நம்ம இந்த போஜன மாற்றத்தை குறித்து நம்ம படிச்சோம். இந்த போஜன மாற்றம் எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியமானது என்பதை போன வாரம் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த வாரம் நம்ம எதை குறித்து தியானிக்க போறோம் அப்படின்னா, இந்த இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நேபுகாத்நேச்சர் ஒரு காரியத்தை செஞ்சார். இருதயத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நேபுகாத்நேச்சர் ஒரு காரியத்தை செஞ்சார். அதுதான் அந்த நாளில நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கொஞ்சம் சிந்திக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. எப்படி போஜனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்த்தோமோ, அதே போல இந்த தலைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? ஆண்டவர் நிச்சயமாக நம்ம எல்லோரும் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போலாம். தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க போறோம். நீங்க எல்லாரும் எழுதிக்கங்க. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும். நேபுகாத்நேச்சர் ஒரு 4வது மாற்றத்த ஒண்ணு கொண்டு வர விரும்பினார். ஒண்ணு பெயர் மாற்றம் பார்த்தோம். அடுத்தது கல்வியில் மாற்றம். 3வது போஜனத்துல மாற்றம். இப்ப 4வது இன்னொரு காரியத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர அவர் விரும்பினார். சரிங்களா? தானியேல் 1ல 5வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜா முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். சரிங்களா? இந்த 5வது வசனத்துல பாருங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் இன்னொரு வார்த்தை கூட வருது பாருங்க. போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து. சரிங்களா?
அப்ப வெறும் போஜனம் மாத்திரம் ராஜா நியமிக்கல, வேற எதையும் நியமிக்கிறார் இந்த வசனத்தின்படி பார்த்தா? தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை என்ன செய்யணும்? அவர்களுக்கு நியமித்து என்று வருகிறது. சரி, நம்ம போஜனத்தை பார்த்துட்டோம். இந்த திராட்சரசத்துல என்ன பிரச்சனை இருந்துச்சு? இப்ப 8வது வசனம் வாங்களேன். வெர்ஸ் 8. வெர்ஸ் 8ல தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இப்ப எதெல்லாம் தீட்டுப்படுத்துன்னு அவர் சொன்னாரு? அந்த வசனம் நல்லா கவனிங்க. 8வது வசனத்துல தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று. அப்ப எதெல்லாம் தீட்டுப்படுத்தும் சொல்ல வர்றாரு? போஜனமும் தீட்டுப்படுத்தும், திராட்சரசமும் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். என் கூட இருக்கீங்களா? உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? அப்ப தானியேல் இந்த 8வது வசனத்துல சொல்லும்போது போஜனமும் தீட்டுப்படுத்துச்சு, திராட்சரசமும் தீட்டுப்படுத்துச்சு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. வார்த்தை வருதா? ஏன் இருதயத்துல தீர்மானம் பண்ணாரு என்பதுதான் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவன் என்ன செஞ்சார்? அவரு வேண்டிக் கொண்டான் அப்படின்னு நம்ம அங்க சரிங்களா? இப்ப பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று. இந்த திராட்சரசத்தை குடிக்க கூடாது. ஏன்னா அது என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். அதனால அவர் எதுல தீர்மானம் பண்ணாரு? இருதயத்துல அவரு தீர்மானம் பண்ணாரு. இந்த திராட்சரசத்துக்கும் இருதயத்துக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருக்குதா பைபிள்ல? இந்த திராட்சரசம் என்ன செய்யும்? பொதுவா யாராவது மதுபானம் குடிச்சாங்க அப்படின்னா என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் போகும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ல இருந்து 33வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், Proverbs 23 23ல 29ல இருந்து 33 வரைக்கும், 29ல இருந்து 33. நீதிமொழிகள் 23 29ல இருந்து 33. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். பாருங்க, பாவமும் இதே மாதிரிதான். இங்க மதுபானத்தை குறித்து பேசும்போது எப்படி இருக்குது? மதுபானம் அது பளபளப்பா தோன்றுமா, ஆனா அதன் என்ன செய்யாத? பாராத. அது மெதுவா இறங்கும், ஆனா முடிவுல அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். சரிங்களா? அப்ப பாவமும் அதே போலதான். இந்த பாவம் செய்யறதுக்கு அது பளபளப்பா தான் இருக்கும், எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும், ஆனா முடிவுல அது என்ன செய்யும்? பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அதான் என்னைக்குமே பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பவே கூடாது. இந்த வசனம் பளபளப்பாய் தோன்றும் அப்படின்னு படிக்கிறோம். ஏவாளுக்கு அந்த பழம் எப்படி இருந்துச்சு? பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஏவாளுக்கு பார்வைக்கு இன்பமும், அப்படித்தானே? பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? இன்பமா இருந்துச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்ப பாவம் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கும்? நமக்கு நம்முடைய பார்வைக்கு அது பளபளப்பாக இருக்கும், ஆனா நம்பிடக்கூடாது. சரிங்களா? அத பாவத்தை நம்பிடக்கூடாது. பாவம் அப்படிதான் வேஷம் போடும், நல்லா அழகா இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கும், ஆனால் முடிவிலே அந்த வசனம் 32ஆம் வசனம் தான், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்ப தெரியாது, அப்ப அது மெதுவாதான் இறங்கும். முடிவுல எந்த பாவமும் அதே போலதான். எந்த ஒரு கெட்ட பழக்கம், ஒரு கெட்ட பழக்க வழக்கம், ஒரு ராங் ஹேபிட்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த சமயத்துல எல்லாமே அருமையானதா இருக்கும். ஆனால் முடிவுல அது ஒரு
பெரிய விஷத்தை அது என்ன செய்யும் கொண்டு வரும்னு பார்த்தோம். சரி, இப்ப பாருங்க 33 பாருங்க. இப்ப எதை குறித்து பேசிட்டே வராரு? இந்த மதுபானத்து கலப்புள்ள சாராயத்தை குறித்து அவர் பேசிட்டே வராரு. பேசிட்டே வரும்போது 33 இதுதான் முக்கியமான வசனம். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். பாத்தீங்களா? எங்க கொண்டு போகும் பாத்தீங்களா? பரஸ்திரீகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். கிடைச்சிச்சா? இது எப்ப தாறுமானவைகளை பேசும் உன் உள்ளம்? இந்த எந்த வசந்தி பின்னணியில் அவர் பேசுறாரு? மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும். அப்ப யாரெல்லாம் இந்த மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி தாபரிக்கிறாங்களோ, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறாங்களோ, அவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? கண்கள் எங்க இருக்கும்? கட்டின மனைவி மேல இருக்காது. பரஸ்திரி மேல என்ன செய்யும்? போகும். அது மாத்திரம் இல்ல. உன் உள்ளம் தாறுமானவைகளை பேசும். நம்ம நினைப்போம். இத பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா தாறுமானவைகளுக்குள்ளாக அது என்ன செய்யும்? அது கொண்டு போயிரும். சரிங்களா? அப்ப இந்த மதுபானம் எத தாக்குதுன்னு சொல்ல வர்றாரு 33ஆம் வசனத்துல. உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். இருக்குங்களா? உள்ளம். உள்ளம்னா என்ன? இருதயம். இருதயம் என்ன செய்யுமா? தாறு மாறானவைகளை அது என்ன செய்யும்? பேசும். அப்ப மதுபானம் எத தாக்கும்? உள்ளத்த, இருதயத்த அது என்ன செய்யும்? தாக்கும். இப்ப அதனால தான் தானியேல் என்ன செஞ்சாரு? எதுல தீர்மானம் பண்ணாரு? இருதயத்துல அவர் என்ன செஞ்சாரு? தீர்மானம் பண்ணாரு. என்ன தீர்மானம்? என் இருதயம் என்ன செய்யப்பட்டுறக்கூடாது? தீட்டுப்பட்டுறக்கூடாது. என் இருதயம் அசுத்தப்பட்டுறக்கூடாது. ஏன்னா, அந்த மதுபானம், அந்த போஜனம் இது எல்லாமே எத போய் தாக்கப் போகுது? அந்த இருதயத்த என்ன செய்யுது? தாக்கப் போகுது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 1 என்ன படிச்சோம்? பாயிண்ட் நம்பர் 1ல இந்த மதுபானத்துக்கும் இருதயத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். கனெக்ஷன் பிட்வீன் த வைன் அண்ட் த மைண்ட். இதுதான் இப்போ பாயிண்ட் நம்பர் 1 படிச்சோம். இருக்குதா இல்லையா? கனெக்ஷன் இருக்குதா இல்லையா? சரிங்களா? அப்ப அதுக்கும் இதுக்கும் ஏக சம்பவங்கள் இருக்குது என்பத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2 2வது பாயிண்ட்ட நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட் என்ன படிச்சோம்? இருதயத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இருக்கா? இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப 2வது பாயிண்ட்க்குள்ள போயிரலாம். வேதாகமத்துல இருதயம் என்பது எத குறிக்கும்? வேதாகமத்தில் இருதயம் என்பது எத குறிக்கும் என்பத ஒரு 4 வசனம் படிக்க போறோம். ஏன்னா இத புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இனி கொஞ்சம் ஆழமா போறோம். படிக்கக்கூடிய சத்தியம் நமக்கு என்ன செய்யும்? புரியும். சரிங்களா? வேதாகமத்துல இருதயம் என்பது எத குறிக்கும் என்பது கொஞ்சம் பார்த்தோம். ஒரு காரியத்தை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். அப்ப நேபுகாத் நேச்சர் குடுத்த அந்த உணவு சரி, அந்த மதுபானமும் எத தாக்குவதற்காக அ செயல்படக்கூடிய ஒன்றா இருந்துச்சு? சாப்பாடும் இதுதான். அது வயித்துக்குள்ள போகுது. ஆனா நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? இந்த வயிற்றுக்கும், மூளைக்கும் நெருங்கின சம்மந்தம் இருக்குது. வயிற்றுக்குள்ள எத போடுறோமோ, அதுதான் மூளை என்ன செய்யும்? செய்யும் என்பத நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதனால தான் தானியேல் வந்து அந்த அசுத்தமான உணவ என்ன செய்யல? அவங்க எடுக்கவே இல்ல. அதே போல தான் மதுபானம். மதுபானம் எத தான் தாக்கும்? உள்ளத்த, இருதயத்த நம்ம பார்த்தோம். கூட இருக்கீங்களா? அப்ப 2மே 2மே அந்த இருதயத்த, அந்த மனத என்ன செய்யுது? அத தாக்கக்கூடியதா இருக்குது. அதனால தான் தானியேல் அங்க என்ன செய்றாரு? தீர்மானம் பண்றாரு. அப்ப நம்ம என்ன தீர்மானம் பண்ணணும்? எத தீர்மானம் பண்ணணும்? எதெல்லாம் நம்முடைய இருதயத்த தாக்கக்கூடியதா இருக்குதோ, எதெல்லாம் நம்முடைய இருதயத்த அசுத்தப்படுத்துதா இருக்குதோ, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தூக்கி போடணும். உங்களுக்கு புரியுதுங்களா? தானியேல் எடுத்த தீர்மானம். இது யாரெல்லாம் யார் இந்த தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? முக்கியமா, நான் இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி படிச்சுட்டே இருந்தேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல. ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வருது. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல. உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தெரியுதா? தானியேல் 1ல ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வருது பாருங்க. பார்த்தீங்களா? சரி, நான் வாசிக்கிறேன். நான் எல்லாத்தையும் வாசிக்க போறதில்ல. அந்த குறிப்பிட்ட வார்த்தைய மட்டும் வாசிக்கிறேன். தானியேல் 1ல 3வது வசனத்துல கடைசி வ 2 வரி மட்டும் வாசிக்கிறேன். தானியேல் 1ல 3வது வார்த்தை. சில வாலிபரை கொண்டு வரவும். வார்த்தை வருதா இல்லையா? என்ன வார்த்தை வருது? வாலிபர் என்ற வார்த்தை வருதா?
10வது வசனம். தானியேல் 1:10 வசனம் பாருங்க. 10 வசனத்துல 5வது லைன் வாசிக்கிறேன். 5வது லைன். தானியேல் 1:5. அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் இருக்கா? என்ன வார்த்தை வருது? வாலிபர். 13வது வசனம், verse 13ல எங்கள் முகங்களையும் ராஜபோதத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரோம். என்ன வார்த்தை வருது? வாலிபர் வருதா? 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு போஜனத்தை புசிக்க எல்லா வாலிபரை பார்க்கிலும். இப்ப என்ன வார்த்தை வருது? வாலிபர். 15வது வசனத்துல வருதுங்களா? வாலிபர். 17வது வசனம் பாருங்க. 17வது வசனத்துல இந்த 4 வாலிபருக்கும் இந்த வார்த்தை வருதா? என்ன வார்த்தை வருது? 4 வாலிபர். இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை இந்த வார்த்தை வருது பாத்தீங்களா? எத்தனை முறை? வாலிபர் 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 வாலிபர்னு 5 முறை இந்த வார்த்தை வருது. சரிங்களா? இப்ப எத்தனை வகையான வாலிபர்கள் இருந்தாங்க? அந்த 10வது வருஷத்துல பாருங்களேன். அந்த 10வது வருஷத்துல அழகா இருக்கு பாருங்களேன். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். உங்களுக்குன்னு சொல்றாரு. இது யாரை குறித்து சொல்றாரு? யாரை நோக்கி சொல்றாரு? தானியேலை நோக்கி. இப்ப தானியேல் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? தானியேல், அனனியா, மிஷாவேல் பாபிலோனுக்கு வரும்போது எப்படி இருந்தாங்க? அவங்களும் வாலிபர்கள் தான். அப்படிதானே? இப்ப பாருங்களேன், அவர் இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கலாம். அப்ப இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்படித்தானே? அவங்களும் யாரு? உங்களோடத்த வாலிபரின் முகங்கள். அப்ப அவங்களும் வாலிபர் தான். அப்ப இந்த அதிகாரத்துல எத்தனை வகையான வாலிபர்கள் இருக்கிறாங்க? கர்த்தர்க்கென்று மாற்றங்கள் வந்தாலும் மாறாத வாலிபர்கள் ஆண்டவர்க்கு நிற்கிறாங்க. மாற்றங்கள் வரும்போது மாறின அந்த மாற்றத்துக்கு ஒப்பு கொடுத்த வாலிபர்களும் இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? 2 வகையான வாலிபர்கள் இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறாங்க. அந்த 13வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து போறோம். பாத்தீங்களா? தீர்மானம் எடுக்காத அவங்களும் யார் தான்? வாலிபர் சொல்றாரா? 15வது வசனம் பாருங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போசனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிறோம். இருக்கா? தீர்மானத்தை எடுக்காத இருக்காங்களா? அப்ப 2 வகையான வாலிபர்கள் இந்த அதிகாரத்துல பேசப்படுறாங்க. இப்ப எத்தனை வகையான வாலிபர்கள் இந்த பரீட்சையை சந்திச்சாங்க? இந்த மாற்றத்தை சந்திச்சாங்க? இந்த எல்லா 2 வகையான வாலிபர்களும் என்ன செஞ்சாங்க? இந்த மாற்றத்தை சந்திச்சாங்க. ஆனா மாற்றங்கள் வரும்போது மாறாதவங்க யார் மாத்திரம் தான்? இந்த தானியேல், அனனியா, அஷரியா, மிஷாவேல் மாத்திரம் தான். இந்த இருதயத்துக்கு எதெல்லாம் பிரச்சனை கொண்டு வருதோ அதை எல்லாவற்றையும் நம்ம எடுக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. சரிங்களா? இன்றைக்கு கூட இந்த உலகத்திலேயே அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சபையிலையும் அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தானியேல், அனனியா, அஷரியா, மிஷாவேலை போல நம்ம மாற்றங்கள் வந்தாலும் மாறாமல் இருக்கிறோமா? நம்ம எந்த வாலிப கூட்டத்தில் இருக்கிறோம்? கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? சரி, 2வது பாயிண்ட் இருதயம் என்றால் என்ன? இருதயம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். 7ல அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. சரிங்களா? அந்த வசனத்தை பாருங்களேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அந்த வசனம் பாருங்க. இருதயத்தின் நினைவுன்னு வருது. அப்படித்தானே? நினைவுனா என்னது? நினைவு எதை குறிக்குது? சிந்தையை குறிக்குது, மூளையை குறிக்குது. அப்படித்தானே? தாட்ஸ். நினைவு என்பது தாட்ஸ். அப்படித்தானே? அப்ப இருதயத்தின் நினைவு அப்படின்னு சொல்லும்போது அவர் சாலமன் எதை குறித்து பேசுறாரு? நினைவு என்பது தாட்ஸ். அப்ப சாலமனுக்கு எதை குறித்து பேச வர்றாரு? எதை வச்சு நம்ம நினைப்போம்? மூளை தானே, சிந்தை தானே நினைக்கும். இருதயத்தால் நினைப்போமா? நம்ம இருதயத்தால திங்க் பண்ண முடியுமா? யோசிக்க முடியுமா? நம்மளால யோசிக்க முடியாது. எதை வச்சுதான் நம்ம யோசிப்போம்?
நம்முடைய சிந்தை, நம்முடைய மூளை. அப்ப நீங்க நீதிமொழிகள்ல இருதயத்தின் நினைவு அப்படின்னு சொல்லும்போது அவர் எதை சொல்ல வர்றாரு? அப்ப எதை நம்ம நினைக்கிறோம், எதை நம்ம யோசிக்கிறோம்? மூளை, அது சிந்தையை குறித்து அவர் என்ன செய்றாரு? அவரு பேசுறாரு. சரிங்களா? அடுத்த வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழி 30 30 சாரி, சங்கீதம் 33:11 போயிருவோம். சங்கீதம் 33:11 போங்களேன். இங்க தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். இங்க எதை குறித்து பேசுறாரு? இருதயத்தின் நினைவுகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானங்க? அப்ப இது எதை குறித்து பேசுறாரு? இங்க தாட்ஸ். சரிங்களா? இருதயத்தின் நினைவு. அப்ப இங்கேயும் இருதயம் அப்படின்னு சொல்ல வரும்போது நினைவு எதை குறித்து அவர் பேசுறாரு? சிந்தை. ஏன்னா சிந்தையால தான் நம்ம என்ன செய்ய முடியும்? யோசிக்க முடியும். சரி, எல்லாத்துக்கும் மேல ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 7:21. மார்க் 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல ஏசப்பா அங்க என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 7:21 பாருங்க. இங்க ஜீசஸ் என்ன சொல்றாங்க பாருங்களேன். எப்படி எனில் எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், இது வருதுங்களா? மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் அப்படின்னு வருது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருதான். அப்பங்க ஏசப்பா எதை குறித்து பேசுறாரு? எதுல இருந்து பொல்லாத சிந்தனை வரும்? எதுல இருந்து வரும்? சிந்தனை எங்க இருந்து வரும்? நம்முடைய மூளையில இருந்து வரும். நம்முடைய மனம், மைண்ட்ல இருந்து வரும். சிந்தையில இருந்து வரும். சரிங்களா? அந்த சிந்தையில இருந்து தான் சிந்தனைகள் வரும். இப்ப இங்க இயேசு கிறிஸ்து இருதயம் அப்படின்னு சொல்ல வரும்போது எதை குறித்து அவர் பேசுறாரு? இந்த சிந்தை குறித்து ஏசப்பா என்ன செய்றாரு? பேசுறாரு. சரிங்களா? அப்ப தானியேல், அனனியா, மிஷாவேல் எதுல தீர்மானம் பண்ணாங்க? அவங்களுடைய இருதயத்துல எதெல்லாம் களங்கத்தை கொண்டு வருதோ, தீட்ட கொண்டு வருதோ அதெல்லாம் விடணும். அப்படின்னா எது எது இந்த மூளைக்கு, இந்த பிரெயினுக்கு எதெல்லாம் பாதிப்பை கொண்டு வருதோ அதை எல்லாவற்றையும், எதெல்லாம் தீட்ட கொண்டு வருதோ அதை எல்லாவற்றையும் நம்ம சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? தீர்மானத்தை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில எப்படி? நம்முடைய மூளைய இன்னைக்கு பாதிக்கக்கூடிய காரியங்கள் ஏகப்பட்டது இருக்குதா இல்லையா? நம்முடைய மூளைய சாத்தானுடைய டார்கெட்டே என்னதான்? இலக்கே என்னதான்? நம்முடைய சிந்தையை நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்முடைய சிந்தைய அவன் எப்படியாவது தாக்க வேண்டும் என்று ஆசைப்படுறான். அதனாலதான் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 23வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. 23வது வசனத்துல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கிடைச்சிச்சுங்களா? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப என்ன செய்யணுமா? எல்லா காவலோடும். இருதயம்னா எதை குறிக்குதுங்க? இருதயம்னா நம்முடைய சிந்தைய காத்து கொள்ளணுமா? ஏன்னா அதனிடத்துல என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த சிந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ஊற்று, ஜீவ ஊற்று. அதனால எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில எப்படி வயிற்றுக்கு சாப்பாடு போடுறோமோ இந்த மூளைக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையா? இப்ப ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். நம்ம கண்ணு ஒரு காரியத்தை பார்க்குது. அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? மூளையில போய் ஸ்டோர் ஆகுது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப எதை பார்க்கணும்? அப்ப இந்த மூளையை சரியா வைக்க வேணும் அப்படின்னா நம்ம கண்ணு எதை பார்க்கணுமோ அதை மாத்திரம்தான் பார்க்கணும். இப்ப தவறான காரியத்தை பார்த்தா அது போய் என்ன செஞ்சிடும்? நம்முடைய மூளையில போய் ஒரு பெரிய பாதிப்பை அது என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரி, இந்த ரெண்டு காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. இப்ப இந்த தானியல் 1ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதா என்பதை கொஞ்சம் தேடி பார்த்துட்டு இந்த மூளைக்கு திரும்பி நம்ம வரப்போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தானியல் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம்.
தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தலுக்கும் எங்கேயோ ஒரு சம்பவம் இருக்கு பாருங்களேன். இங்க இந்த இருதயத்தில் தீர்மானம் பண்ணானா என்ன அர்த்தம்? நெற்றி, இருதயம் என்பது நெற்றியை குறிக்குது, சிந்தையை குறிக்குது, மனதை செய்து குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நீங்க வாங்களேன், இதை நம்ம எப்படி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இங்க வாங்க. தானியேல் 1:1 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் அப்படின்னு படிக்கிறோம். அப்படிதானே? இங்க பாபிலோன் அப்படின்னு ஒரு நாடு அங்க வருது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பாபிலோன் இந்த நாடு வருமா? இருக்குதா? கொஞ்சம் நம்ம தேடி பார்க்கலாம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 14:8, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்களேன். 14:8 வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது. சரிங்களா? அப்ப இங்கேயும் ஒரு மகா நகரம் இருக்குதா? அந்த பாபிலோன் எப்படிப்பட்டது? அதுவும் ஒரு மகா நகரம், அப்படிதானே? இதுவும் 8ஆம் வசனத்துல பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது. அப்ப இங்கேயும் ஒரு மகா நகரம் இருக்குதுங்களா இல்லையா? கட்டாயம் என்ன செய்து இருக்குது. அடுத்தது அடுத்தது ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. இங்க 2வது வசனத்துல ஆலயம் என்ற வார்த்தை வருது. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? தேர்ட் பாயிண்ட்ல கம்பாரிசன் பிட்வீன் டானியல் சாப்டர் 1 அண்ட் ரெவலேஷன். தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். சரிங்களா? சம்பந்தம். இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய பாத்திரங்கள் சிலவற்றையும் ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும், இங்க தேவனுடைய ஆலயம், ஆலயம் டெம்பிள், இந்த ஒரு காரியம் இங்க வருதா இல்லையா? தானியேல் 1ல. இப்ப நீங்க அப்படியே வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு போயிருங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் பாருங்க. இங்க தேவனுடைய ஆலயம் ஒண்ணு வருது பாருங்க. வெளிப்படுத்தல் 11:11 19ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 11 verse 19 பாருங்களேன். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. இருக்குதுங்களா? தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. சரிங்களா? ஆலயம். அப்ப இங்கேயும் ஆலயம் இருக்குது, அங்கேயும் ஆலயம் இருக்குது. இங்கேயும் தேவனுடைய ஆலயம் வருது, அங்கேயும் தேவனுடைய ஆலயம் என்ற வார்த்தை வர்றத நம்ம பார்க்க முடியும். முடியுதுங்களா? சரி, அடுத்தது 3வது பாயிண்ட். சரி, இந்த பாபிலோன் எப்படிப்பட்ட உணவை கொடுத்துச்சு? தானியேலுக்கு, அனனியா மிஷாவேலுக்கும் அசுத்தமான தீட்டுப்படக்கூடிய உணவுகளை அது என்ன செஞ்சு கொடுத்துச்சு. இந்த வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய பாபிலோன் எப்படிப்பட்டது தெரியுமா? அது எப்படிப்பட்டது தெரியுமா? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போல. ரெவலேஷன் சாப்டர் 18 verse 2. வெளிப்படுத்தல் உள்ள பாபிலோன் எப்படிப்பட்டது தெரியுமா? வெளிப்படுத்தல் 18:2 பாருங்களேன். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளும் உடைய கூடும் மாயிற்று. அப்ப இங்கேயும் அசுத்த மிருகம் இருக்குதா இல்லையா? அசுத்த மிருகம் இருக்குதா இல்லையா? அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுகளும் ஆயிற்று. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இங்கேயும் அசுத்தமான பறவைகளை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்ப இங்கேயும் உணவுக்குரிய காரியங்களை குறித்து என்ன செய்கிறது? இங்க பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த பாபிலோனும் அசுத்தமான பறவைகளை உடையதாக அது என்ன செய்யுது? அது காணப்படுகிறது. இங்கேயும் அசுத்தமான உணவுகளை குறித்து அங்க என்ன செய்கிறது? அங்க பேசக்கூடியதை பார்க்க முடியும். அடுத்தது வேற என்ன அப்படின்னா, இங்க 4வது பாயிண்ட், அப்படித்தானே? 4வது பாயிண்ட். சரி, அங்க நம்ம தானியேல், அனனியா, அஸ்ரியா, மிஷாவேலுடைய பெயர்களை பார்த்தோம், அப்படித்தானே? இங்க அது வந்து யாருடைய பெயரு? அது தேவனை குறிக்கக்கூடிய பெயர். அதே போல ஒரு பாபிலோனின் பெயரும் அங்க இருந்துச்சு. அதில் 1ஆம் அதிகாரத்துல இருந்துச்சு. இப்ப வெளிப்படுத்தலையும் அப்படி 2 பெயர்கள் இருக்குதா? ஒண்ணு தேவனுடைய பெயர் அங்க இருக்குதா, தேவனை சுட்டி காட்டக்கூடிய பெயர். இப்ப தானியேல் என்ன அர்த்தம் பார்த்தோம் நம்ம? தேவன் என் நியாயாதிபதி. அப்ப அந்த பேர் யாரை குறிப்பிட்டு பார்த்துச்சு? யாரை குறிப்பிட்டுச்சு? அது தேவனை அது என்ன செஞ்சு குறிப்பிட்டுச்சு. இப்ப பாபிலோன் வந்து தானியேலுக்கு ஒரு பெயர் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அங்க பாபிலோனின் பெயர்களும் அங்க வருது, தேவனை சுட்டி காட்டக்கூடிய பெயரும் அங்க என்ன செய்யுது? வருது. பாருங்களேன். இப்ப இந்த 2 இதே மாதிரி வெளிப்படுத்தல் புத்தகத்துல அப்படி 2 பெயர்கள் இருக்குதா? பாருங்களேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
ரெவலேஷன் சாப்டர் 19 verse 16. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 16 ரெவலேஷன் சாப்டர் 19 verse 16. சரிங்களா? verse 16. இந்த வசனத்தை பாருங்களேன். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய துடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நாமம்னு வருதா இல்லையா? நாமம்னா என்ன? பெயர். சரிங்களா? அப்ப இது யாரை குறிக்குது? இது அது என்ன பெயரா? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. அப்ப என்று ஒரு நாமம், தேவனுடைய பெயர் அங்க வருதா இல்லையா? வருது. சரி, பாபிலோனின் பெயர் இங்க வருதா? வெளிப்படுத்தல் புத்தகத்துல பாபிலோனின் பெயர் அப்படியே போங்களேன். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 17 5வது வசனம் பாருங்களேன். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. கிடைச்சிச்சுங்களா? வெளிப்படுத்தல் 17:5 இருக்கா? மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. இருக்குங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 4 பாயிண்ட் பார்த்து. முதல் பாயிண்ட் என்னது? அங்கேயும் பாபிலோன் என்ற வார்த்தை இருந்துச்சு. பாபிலோன் ஒரு மகாநகரம், இங்கேயும் பாபிலோன் மகாநகரம். இரண்டாவது, அங்கேயும் ஆலயம், தேவனுடைய ஆலயம், இங்கேயும் தேவனுடைய ஆலயம். மூணாவது, அங்கேயும் அசுத்தமான உணவு, இங்கேயும் அசுத்தமான பறவைகள். நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். 4வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அங்கேயும் தேவனுடைய நாமம் அங்க இருந்துச்சு, பாபிலோன் நாமம் அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இங்கேயும் தேவனுடைய நாமம், பாபிலோனின் நாமத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்புறம் பாருங்க, இன்னும் முக்கியமானது. சரி, தானியேல் என்ன செய்யல? தன்னை தீட்டுப்படுத்தல, அப்படித்தானே? இங்கேயும் சில தானியேல் இருப்பாங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அப்படித்தானே? சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்கேயும் சில தானியேல் இருப்பாங்களா? பாருங்களேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14:4 பாருங்களேன். வெளிப்படுத்தல் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. கிடைச்சிச்சுங்களா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவைகளே. இந்த கரைன்னு வருதுல்ல ஆங்கிலத்துல, அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கும் 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துக்கும் வெளிப்படுத்தல் 14:4க்கும் 2க்கும் ஒரே வார்த்தை வந்திருக்கு. என்ன வார்த்தை? டிஃபைல். 2க்குமே டிஃபைல். அப்படின்னா தீட்டுப்படுத்தல, அவங்க தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. இங்க வெளிப்படுத்தல் 14:4 இருக்குல்ல, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, அப்படின்னா தங்களை தீட்டுப்படுத்தாதவர்கள் இவர்களே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப தானியேல் 1ல அவங்க என்ன செய்யல? அந்த அசுத்தமான உணவுக்கும் மதுக்கும் என்ன செய்யல? தீட்டுப்படுத்தல. இங்கேயும் 4ஆம் என்ன படிக்கிறோம் நம்ம? இங்க தீட்டுப்படுத்தாத ஒரு ஜாதி என்ன செய்வாங்க? கண்டிப்பா இருப்பாங்க. சரி, அங்க எத்தனை பாயிண்ட் முடிச்சிருச்சு? 5 முடிஞ்சிருச்சா? 6வது பாயிண்ட் அங்க திராட்சரசம் இருந்துச்சு, அப்படித்தானே? மது, ஒயின் இருந்துச்சா இல்லையா? கலப்புள்ள திராட்சரசம் அங்க இருந்துச்சு. ஏன்னா அதுதான் தீட்டுப்படுத்துது. எங்க தானியேல் 1:7 ராஜா என்ன கொடுத்தாரு? திராட்சரசத்தை கொடுத்தாரு, மதுவை கொடுத்தாரு, அப்படித்தானே? இங்கேயும் மது இருக்குமா? வெளிப்படுத்தல் புத்தகத்துல மது இருக்குமா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் 14 14:8 வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14:8 வசனம் பாருங்க. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை. பாத்தீங்களா? வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. அங்கேயும் ஒரு நேபுகாத்நேச்சர் பாபிலோனுடைய மதுவை அவர் குடிக்க கொடுக்கிறாரா இல்லையா? குடிக்க கொடுக்கிறாரா இல்லையா? குடிக்க கொடுக்கிறாரு. இங்கேயும் என்ன செய்யறாரு? அவரு குடிக்க கொடுக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப இங்க கடைசி காலத்துல ஒரு பாபிலோன் வரும். அந்த பாபிலோனும் சகல ஜாதிகளுக்கும் தன்னுடைய மதுவை குடிக்கிறதுக்கு என்ன செய்யும்? செயல்படும். சரி, அங்க
எருசலேம்னு ஒண்ணு இருந்துச்சு. இருக்கா? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல. தானியேல் 1ல 1வது வசனத்துல 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை என்ன செஞ்சாரு? முற்றுகை போட்டான். இருக்குதுங்களா? முற்றுகை போட்டான். இப்ப அதே மாதிரி வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல எருசலேம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? பாருங்களேன். வெளிப்படுத்தல் 21:2. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:2ல யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இங்க இங்கேயும் புதிய எருசலேம் இருக்குதா இல்லையா? அங்கேயும் எருசலேம், இங்கேயும் எருசலேம் இருக்குது. அந்த வசனம் பாருங்க. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். அப்படித்தானே? பரிசுத்த நகரம் அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த புதிய எருசலேமுக்கு இன்னும் என்ன பேரு? அது என்ன பேரு வைக்கப்படுது? பரிசுத்த நகரம். சரி, அப்ப அங்கேயும் புதிய எருசலேம், அங்கேயும் எருசலேம், இங்கேயும் எருசலேம். சரி, அந்த எருசலேம் முற்றுகை போடப்பட்டுச்சு. அப்படித்தானே? இருக்குதா இல்லையா? பிசிச்ட். முற்றுகை போடுறதுன்னா என்னது? தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இன்னொரு வார்த்தை. முற்றுகை போட்டா என்ன செய்? முற்றுகை போடுறா என்னது? அந்த நாட்டை சுற்றிலும் வளைக்கிறது, வளைந்து கொள்வாங்க. அப்படித்தானே? யாரும் உள்ள இருந்து வெளியில போக முடியாது, வெளியில இருந்து எதுவும் உள்ள கொண்டு போக முடியாது, வளைந்து கொள்ள முடியாது. அதே போல இந்த எருசலேம், இந்த எருசலேமும் முற்றுகை போடப்படுமா? இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் முற்றுகை போடப்படுமா? பாருங்க பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். இருக்குதா இல்லையா? என்கம்பாசத் இங்கிலீஷ்ல வரும். அப்படிதானே? அவர்கள் பிரியமான நகரம். நகரம் பேர் என்ன படிச்சோம் நம்ம? அந்த நகரத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? வளைஞ்சு கொண்டாங்க. அப்ப தானியேல் 1லையும் புதிய எருசலேம், அங்க எருசலேம் என்ன செய்யப்படுது? முற்றுகை போடப்படுது, வளைந்து கொள்ளப்படுறாங்க. இங்கேயும் இந்த எருசலேம் என்ன செய்யப்படுது? இங்க வளைந்து கொள்ளப்படுது. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? 8 பாயிண்ட் பார்த்துட்டோமா? 9வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1. தானியேல் எது தீட்டுப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு? எது தீட்டுப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு? இந்த இருதயம் என்ன அர்த்தம்? இன்னொரு வகையில சொல்ல போனா மைண்ட், நெற்றி, இந்த ஃபோர்ஹெட், இந்த மைண்ட். அப்படித்தானே? இந்த நெற்றி, இந்த ஃபோர்ஹெட், இதுதான் இருதயம். அதே போல இந்த கடைசி காலத்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஒரு ஜனம் இருக்குது. அவங்க நெற்றிய தீட்டுப்படாம வைத்துக் கொள்ளாங்களா, வைத்துக் கொள்ள மாட்டாங்களா? பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல போங்களேன். 1வது வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் பாருங்களேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். கிடைச்சிச்சா இல்லையா? இங்கேயும் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் அவங்க நெற்றியில எதை வச்சிருப்பாங்கம்மா? எதை வச்சிருப்பாங்க? பிதாவின் நாமத்தை அவங்க நெற்றியில வச்சிருப்பாங்க. இருக்குதா இல்லையா? இப்ப இந்த பாபிலோனின் நாமம் அது எங்க எங்க எழுதப்பட்டிருந்துச்சு? இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 17:5 வாங்க. ரெவலேஷன் சாப்டர் 17:5 வாங்க. வெளிப்படுத்தல் 17:5ல மேலும் ரகசியம் மகாபாபிலோன் தேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இருக்குதா இல்லையா? இங்க பாபிலோனுடைய நாமமும் எதுல எழுதப்பட்டிருக்குது? நெற்றியில தான் எழுதப்பட்டிருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அந்த திராட்சரசம், பாபிலோன்ல கொடுக்கப்பட்ட அந்த திராட்சரசம் எதை பாதிக்கும்? அந்த நெற்றிய, அந்த சிந்தனையை அதை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி அங்க உள்ள அந்த பாபிலோன் மது சிந்தையை தீட்டுப்படுத்துமோ, இந்த பாபிலோனுடைய நாமமும் எங்க எழுதப்படுமா? நெற்றியில. ஆனா இங்க தேவனுடைய பிள்ளைங்க தானியேலே போல
தேவனுடைய பிள்ளைங்க அவங்க என்ன செய்வாங்க? நெற்றியில பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவின் நாமம். நாமம்னா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். நாமம்னா என்னது? குணம், கேரக்டர். எங்க இருக்கு வசனம்? ஒரு வசனம் சொல்லிருங்க பாப்போம். எங்க இருக்கு நாமம்னா குணம்? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். யாத்திராகமம் 34 5 6 பாருங்களேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். கிடைச்சிச்சா? அவருடைய நாமத்தை கூறினாராம். நாமம்னா என்னது? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியமுள்ள தேவன். உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? அப்ப பாபிலோன் நெற்றிய தாக்குவதற்கு அவங்க மதுவை என்ன செய்றாங்க? அனுப்புறாங்க. ஆனா தேவ ஜனம் அந்த நெற்றியை என்ன செய்யும்? அவங்க பாதுகாக்கும். எப்படி பாதுகாப்பாங்க? யாருடைய நாமத்தை அவங்க தரிச்சிருப்பாங்களா? பிதாவினுடைய நாமம். அப்ப பிதாவின் குணம் அவங்க நெற்றியில என்ன செய்யும்? இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நமக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு பிதாவின் குணம் நமக்கு தெரியும்? பிதாவின் குணம் நமக்கு தெரியுமா? இயேசுவின் குணம் நமக்கு தெரியும். பிதாவின் குணம் நமக்கு தெரியுமா? பிதா எப்படிப்பட்டவரு என்பது தெரியுமா? இன்னைக்கு அநேக பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பிதா வந்து ரொம்ப குடும்பக்காரரு, இயேசுவானவர் ரொம்ப நல்லவரு. ஆனா பிதாவானவரு அவரு ரொம்ப கோபக்காரரு. அவர் கோவப்பட்டு எல்லாரையும் அழிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம். லூக்கா 6ல 35 36. லூக்கா 6 35 36. லூக் சாப்டர் 6 வெர்சஸ் 35 36. அங்க பாருங்களேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த வசனத்துல நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரேன்னு சொல்றாருல, அது யாரை குறித்து பேச தெரியுமா? 36 பாருங்க. verse 36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். புரியுதுங்களா? கிடைச்சிச்சா? பாயிண்ட் கிடைச்சிச்சா? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். சரிங்களா? அப்ப நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யற குணம் யாருடைய குணம்? பிதாவின் குணம். அங்க ஏசப்பா இந்த 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்துல பிதாவின் குணத்தை குறித்து பேசுற தனியா. உங்க எல்லாருக்கும் வீட்டு பாடம். சரிங்களா? நேரம் இருந்தா நீங்க இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான படிச்சு பாருங்க. அதுல எங்கெல்லாம் ஏசப்பா இந்த பிதாவின் குணத்தை குறித்து பேசுறாருன்னு பாருங்க. பிதாவை குறித்து வரக்கூடிய வசனம். சரிங்களா? நீங்க பாருங்களேன். நிச்சயமா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா அந்த வசனங்கள் இருக்கும். சரி, எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 9 பாயிண்ட் பார்த்துட்டோம். சரிங்களா? 9 பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். அப்ப அதுல அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த தானியல் புஸ்தகத்துக்கும் இந்த தானியல் 1ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு என்ன இருக்குது? ஏக சம்பந்தம் இருக்குது. அதிகமான சம்பந்தம் இருக்குது. அங்கேயும் பாபிலோன் இருக்கும். கடைசி காலத்துல பாபிலோன் இருப்பாங்க. அங்கேயும் தேவஜனம் தானியல் இருந்தாங்க. இங்கேயும் கடைசி காலத்துல தேவஜனம் இருக்கும். அங்கேயும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா? அங்கேயும் பெயர்ல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, உணவுல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, மதுவை கொண்டு வந்தாங்க. அதே போல கடைசி கால ஜனமும் பெயர்ல, நாமத்துல பாபிலோனுடைய கிரியைய, பாபிலோனுடைய அந்த நாமத்தை நெத்தியில கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுவாங்க. அங்கேயும் அசுத்தமான பறவைகள், அசுத்தமான உணவுகள் பரிச்சை என்ன செய்யும்? கட்டாயம் நமக்கு வரும். கடைசி கால ஜனத்துக்கு கட்டாயம் என்ன செய்யும்? வரும். அங்கேயும் மது இருந்துச்சு. இங்கேயும் கடைசி கால ஜனமும் அந்த மது என்ன செய்யும்? சந்திக்கும். ஆனா அவங்க என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்க. எப்படி ஜெயிப்பாங்க? பிதாவின் நாமத்தை உடையவங்களா என்ன செய்வாங்க? இருப்பாங்க.
சரி, இவர் எப்படி ஜெயிச்சாரு தானியேலு? இது 10வது பாயிண்ட். 10வது பாயிண்ட். இவர் எப்படி ஜெயிச்சாரு தானியேலு? உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல ஒரு சரித்திரம் இருக்கு. யாராவது படிச்சீங்களா? ரோஹாபைட்ஸ் படிச்சீங்களா யாராவது பைபிள்ல? எல்லாரும் ஒரு படிச்சீங்களா? ஜெரேமியா 35ஆம் அதிகாரம் 10வது பாயிண்ட். இவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, இங்க தானியேலுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சரித்திரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. எரேமியா 35ஆம் அதிகாரம் போங்க. ரெகேபியா இந்த சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? இது வந்து ஒரு பெரிய பிரசங்கம். ஆனா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல போறதில்ல. ஒரு முக்கியமான ஒரு சில வசனத்த மட்டும் வாசித்துட்டு ஓட போறேன். சரிங்களா? எரேமியா 35 போங்க. நம்ம அத இங்கிலீஷ்ல ரெச்சாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெச்சாபைட்ஸ். இத படிச்சு யாராவது படிச்சிருக்கீங்களா? இந்த ரெச்சாபைட்ஸ் பத்தி படிச்சிருக்கீங்களா? எரேமியா 35 ரொம்ப அழகா இருக்கு. சரி. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1ஆம் வசனம் படிக்க போறோம். எரேமியா 35 இதான் 10வது பாயிண்ட். சரிங்களா? இவர் எப்படி ஜெயிச்சார் என்பதற்குரிய இங்க ஒரு சரித்திரம் ஒண்ணு இருக்குது பாருங்களேன். யோசியாவின் குமாரனாகிய உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? இது யாரால் எழுதப்பட்டுச்சு இது எல்லாமே? சரி இந்த வசனத்த பாருங்க. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. இப்ப எந்த ராஜா? எந்த ராஜா? யோயாக்கீம். இப்ப தானியேல் எந்த ராஜாவின் காலத்துல வாழ்ந்துட்டு வராரு? யோயாக்கீம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிதானே? யோயாக்கீம். இப்ப எரேமியா தானியேல் இருந்தாரா இல்லையா? இருந்தார். அப்ப இந்த யோயாக்கீம் காலத்துல தானியேல் வாழ்றாரு. எரேமியா காலத்துல யார் வாழ்றா? தானியேல் வாழ்றா. அப்படிதானே? இப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. யோசேவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. என்ன வார்த்தை? 2வது வசனம். நீ ரெகாபியருடைய ரெகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு. ஆண்டு என்ன சொல்றாரு? ரெகாபியர் வீட்டுக்கு போ, நீ அவங்கள அழைத்து கொண்டு வா, வந்து அவங்க திராட்சரசம் குடிக்க கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எஸ்னியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவருடைய குமாரர் எல்லாரையும் ரெகாபியாருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து, இப்ப இவர் அழைக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகையும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசியாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனாகிய ஆனன் என்னும் புத்தருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்துச்சு. இப்ப கூட்டிக் கொண்டு வரார். யாரு? எரேமியா இந்த ரெகாபியர்ல கூட்டிக் கொண்டு வரார். இப்ப 5ஆம் வசனம் பாருங்க. திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரெகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள். பாருங்க நல்லா எப்படி அழகா இருக்கு பாருங்க. நீங்க என்ன செய்யுங்க? 5ஆம் வசனத்துல திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் யார் முன்னாடி வைக்கிறாங்க? ரெகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள். இப்ப அவங்க என்ன செஞ்சாங்களா? 6ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு. 7ஆம் வசனம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சரச தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாக எங்களுடைய தகப்பன் யோனாதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனாதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பிடிச்சாங்களா? இவங்க ஒரு அருமையான ஒரு சத்தியம். சரிங்களா? அவங்க டைம் இருக்கும்போது சொல்லித்தர. இந்த ரெச்சாபைட்ஸ் எப்படி நிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க முன்னாடி என்னெல்லாம் வைக்கிறாங்க? குடங்களையும் கிண்ணங்களையும் அவங்க முன்னாடி வச்சா அவன் என்ன சொல்றான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஹிஸ்டரிய வைக்கிறான் பாருங்க. பாத்தீங்களா?
ரேகாபின் குமாரன் இவருடைய தகப்பன் யோனதாப். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காரு? நீங்க பரதேசியா தங்க தேசத்துல நீடித்திருக்கும் பாட்டிக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே திராட்சரசம் குடிக்க கூடாது. அதனால யாரெல்லாம் குடிக்கலன்னு சொல்றாரு 8ஆம் வசனத்துல? நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் நாங்க என்ன செஞ்சதில்ல? குடிச்சதில்ல. இப்படிப்பட்ட சந்ததிகள் இன்னைக்கு குடும்பத்துல இருக்குதா? என்ன சந்ததி இது? அப்படிதானே? அவங்க சந்ததியில யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு அதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க என்ன செய்யல? அதுல இருந்து அவங்க குடிக்காம இருக்கிறாங்க. இது யாருக்கு தெரியும்? இந்த சரித்திரம் தெரியுமா தெரியாதா? தானியேல் யார் காலத்துல வாழ்றாரு? யோயாக்கீம், எரேமியா. அப்ப தானியேலுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அங்க இருந்திருக்குது. ஒரு மாதிரியான வாழ்க்கை. அப்படித்தானே இருந்திருக்குதுங்களா இல்லையா? என்ன மாதிரியான வாழ்க்கை? இங்க ரேகாபியர்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? திராட்சை ரசம் அவங்க குடிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு மாதிரியான வாழ்க்கை இங்க தானியேலுக்கு இருந்ததுனால தானியேலு அந்த திராட்சை ரசத்தை என்ன செய்யல? குடிக்கவே இல்லை. நம்ம போன வாரம் படிச்சோம். தானியேலுக்கு எந்த புத்தக சூழல் அவர் கையில இருந்துச்சு? எரேமியா எழுதின புத்தக சூழல் அவர் கையில இருந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் 9ஆம் அதிகாரத்துல படிச்சோம் நம்ம. அப்ப சரித்திரம் இந்த சரித்திரம் தானியேலுக்கு தெரியுமா தெரியாதா? தானியேலுக்கு கண்டிப்பா தெரியும். கூட இருக்கீங்களா? பாருங்களா? ஆண்டவருக்கு பாருங்க நல்லா தெரியும். என் பிள்ளைங்க பாபிலோனுக்கு போவாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு பரீட்சைய சந்திக்க போறாங்க நல்லாவே தெரியும். அவங்க போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இங்க ரெகாபியர்களை வச்சு யார ஆயத்தம் பண்ணிட்டாரு? தானியேல், அனனியா, மிஷாவேல தேவன் என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுத்திட்டாங்க. இப்ப இவங்க அங்க போறாங்க, திராட்சை முன்னாடி வைக்கிறாங்க. இவங்க இது தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்காக நிக்கிறாங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப கடைசி காலத்துல ஒரு ஜனம் அவங்களும் அவங்கள்ட்ட ஒரு குணம் காணப்படுது பாருங்க. எந்த குணம் தெரியுமா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14 5வது வசனம். வெளிப்படுத்தல் 14 5. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. வருதா? இவங்க வாயில என்ன காணப்படல? கபடம் காணப்படல. இது யாரு? எப்படி? யாருடைய குணம்? யோசிச்சீங்களா இது? இவங்களுக்கும் யாராவது ரெகாபியர்கள் யாராவது இருந்தாங்களா? இந்த கடைசி கால ஜனத்துக்கும் இருப்பாங்களா? நம்ம தான் இந்த ஜனம். யார் அவங்க? யார் அவரு பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 14ல வெளிப்படுத்தல் 14ல 4வது வசனம் பாருங்க. கபடம் காணப்படவில்லைன்னு வருதுல்ல, அதுக்கு முன்னாடி 4வது வசனம் பாருங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஏதாவது புரிய ஆரம்பிக்குதா? ஏன் இவங்களுக்கு கபடம் காணப்படல? சரி, ஏன் அவங்க திராட்சை ரசம் சாப்பிடல? அங்க ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. என்ன வாழ்க்கை இருந்துச்சு? ரெகாபியர்கள் அங்க இருந்தாங்க. அப்படித்தானே? இப்ப இவங்க வாயில கபடம் காணப்படல. ஏன்னா அவங்க யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் என்ன செய்யறாங்க? பின்பற்றாங்க. இப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவர் வாயில கபடம், அந்த கைல்ன்னு சொல்றல, அது காணப்பட்டுச்சா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 பீட்டர் சாப்டர் 2 verse 22 போங்களேன். இங்க ரெவலேஷன்ல வெளிப்படுத்தல இந்த கைல் என்ற வார்த்தை வந்துச்சா? அதே வார்த்தை இங்க வருது பாருங்க. அதே வார்த்தை இங்க 1 பேதுரு 2:22ல 1 பீட்டர் சாப்டர் 2 verse 22 பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இருக்கா? அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இதே மாதிரியான குணம் தான் யார்கிட்ட இருக்கும்? கடைசி காலத்துல ஒரு ஜனம் இருக்கும். அவங்க வாயில என்ன காணப்படாது? கபடம் காணப்படாது. ஏன்னா 4வது வசனம் என்ன படிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் என்ன செய்வாங்க? பின்பற்றுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்சா? அப்ப அந்த தானியேல் 1வது அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கும் ஏக சம்பந்தம் இருக்குதா இல்லையா? அங்கேயும் மாற்றங்கள் வருது, இங்கேயும் மாற்றங்கள் வருது. அந்த மாற்றத்தை அங்க கொண்டு வந்தது பாபிலோன் தான். இங்கேயும் மாற்றத்தை கொண்டு வர போறது யாரு? பாபிலோன். ஆனா அங்கேயும் ஒரு தேவ ஜனம் தானியேல் என்னங்க
இங்கேயும் தேவஜனம் இருக்கும். அங்கேயும் இருதயத்தை தீட்டு படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய காரியங்கள் கொண்டு வந்தாங்க. இங்கேயும் கடைசி காலத்திலே பாபிலோன் நெற்றிகளை அந்த சிந்தையை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தை கொண்டு வருவாங்க. ஆனா அங்கே தேவஜனம் நின்றது போல கடைசி காலத்துல இங்கேயும் தேவஜனம் என்ன செய்யும்? நிற்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கும் தானியலுக்கும் எவ்வளவு நெருங்கின சம்பந்தம் இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப இந்த சிந்தைக்குரிய அந்த எப்படி மதுவை வச்சு சிந்தையை தாக்கலானே ஒரு முடிவுக்குள்ள பாபிலோன் வருதோ, அதே போல கடைசி காலத்திலையும் மது என்ற ஒரு காரியம் இருக்குது. உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க். இதை நீங்க எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி படிக்க போறோம். கடைசி காலத்துல பாபிலோன் எதை குறிக்கும்? சரிங்களா? தானியல் 1ல பாபிலோன் யார் ஆண்டா? நேபுகாத்நேச்சர். கடைசி காலத்துல பாபிலோன் மகா நகரம் அப்படின்னு படிச்சோம்ல, அந்த பாபிலோன் எதை குறிக்கும்? நீங்க படிக்கணும். தானியல் 1ல திராட்சரசம் படிச்சோம்ல, வெளிப்படுத்தல மதுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல, மதுவை குடிக்க கொடுத்தாலே அந்த மது எதை குறிக்கும்? அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? நீங்க பாருங்க. சரிங்களா? நீங்க ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். சரி, 4வது பாயிண்ட். இப்ப ஏன் பாபிலோன் அந்த இருதயத்தை தாக்குச்சு? ஏன் இருதயத்தை தாக்குச்சு? நம்ம ஏற்கனவே நம்ம நீதிமொழிகளை படிச்சோம். ஏன் இருதயம்? அதான் 4th பாயிண்ட். வை ஹார்ட்? 4th பாயிண்ட். சரிங்களா? மெயின்ல 4th பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சோம் நம்ம, ஞாபகம் இருக்குங்களா? கனெக்ஷன் பிட்வீன் ஒயின் அண்ட் மைண்ட். திராட்சரசத்துக்கும் சிந்தைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பார்த்தோம். 2வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம, இருதயத்துக்கு வேற என்ன பெயரை வேதாகமோ சொல்லுது. அதர் நேம் ஃபார் மைண்ட். 3rd பாயிண்ட் படிச்சோம் நம்ம, வெளிப்படுத்தலுக்கும் தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கும் இந்த வெளிப்படுத்தலுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய சம்பந்தம் இருக்குதுங்களா இல்லையா? பாருங்களேன், இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்குது, அப்படித்தானே? ஆனா அது கதை வழியாக ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தை உள்ள வச்சிருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப யோனா கதை, ஆனா அந்த கதையில தீர்க்கதரிசனம் இருந்துச்சா இல்லையா? யோனா மீனின் வயிற்றுல 3 நாளும் இரவு பகல் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த பூமியின் இருதயத்துல 3 நாள் இருப்பார். ஞாபகம் இருக்கா? லோத்து கதை, லோத்து சரித்திரம் என்பது ஒரு கதை. ஆனா அது ஒரு தீர்க்க தரிசனமா ஆண்டு சொல்றாரு இல்லையா? லோத்தின் காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே போலதான் மனுஷகுமாரன் காலத்திலயும் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரம் ஏதோ நம்ம கதை மாதிரி படிச்சுட்டு போறதுக்கு கிடையாதுங்க. இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டக்கூடிய காரியம் நம்ம நம்ம காலத்துல அங்க நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நிறைவேறுகிறதா? அங்க 2 கூட்டமான வாலிபர்கள் இருந்தாங்க. நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? இதெல்லாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்குது. கதை வழியாய் தீர்க்க தரிசனங்கள் அங்க என்ன செஞ்சுட்டு இருக்குது? புதைஞ்சு கிடைக்குது. நம்ம அப்படியே கொஞ்சமா வெளியில எடுக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அங்க இல்ல. சரிங்களா? அதனாலதான் இந்த கதையில கொஞ்சம் தீர்க்க நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். சரி, ஏன் இருதயம்? ஏன் இருதயம்? மார்க் புஸ்தகம் போலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு வசனம் படிச்சோம். மார்க் 7ஆம் அதிகாரம் போங்க. 21ஆம் வசனம் பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் பாருங்க. முக்கியமான வசனம். எல்லாரும் எடுத்துக்க. முக்கியமான வசனம். மார்க் 7:21. 20 இருந்து படிக்கலாம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். 21. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இப்ப இந்த வசனத்துல பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண்ணு, தூஷணம், இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? எங்கிருந்து புறப்பட்டு வரும் சொல்றாரு? வெரி குட். மனுஷருடைய இருதயத்தில இருந்து புறப்பட்டு வரும். அப்படின்னா எல்லா பாவத்துக்கும் ஊற்று என்னது? நம்மளுடைய அந்த இருதயம். என்ன அர்த்தம்? அந்த மைண்ட், அந்த சிந்தை, அந்த நெற்றி. உங்களுக்கு புரியுதுங்களா? அங்க இருந்தா புறப்பட்டு வரும். இப்ப அதனாலதான் நம்ம நீதிமொழியில படிக்கும் போது ஜீவ ஊற்றுன்னு சொன்னாரா? இப்ப இதெல்லாம் என்னது? பாவ ஊற்று. அப்ப பாவத்துக்குரிய ஊற்று என்னது? அந்த நெற்றி தான், அந்த சிந்தை தான். அதனால 23ஆம் வசனம் பாருங்க. 23ஆம் வசனத்துல
பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. 23 எல்லாரும் நல்லா கவனமா அந்த வசனத்தை படிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். சரிங்களா? அப்ப இது எல்லாம் எங்க இருந்து வருது? உள்ளத்திலிருந்து வருது. முக்கியமான காரியம், என் கூடயே இருங்க. ஏன் பாபிலோன் இருதயத்தை தாக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இதுதான். இப்ப இது எல்லாமே எங்க இருந்து வருது? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஞாபகம் இருக்கா? உள்ளம் என்ற வார்த்தை. அப்ப 23ஆம் வசனத்துல பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம். அப்ப எல்லாமே எங்க இருந்து வருது? அந்த உள்ளத்திலிருந்து தான் என்ன செய்யுது? வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எது ஊற்று? அந்த சிந்தை, அந்த நெட், அதுதான் என்னது? ஊற்று. இப்ப நீங்க சொல்லுங்க, பாவத்தை ஜெயிக்கணும்னா என்ன செய்யறது? எது முதல்ல மாறணும்? நான் கேட்க வர்றது, இந்த விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், இதெல்லாம் ஆக்ஷன். அப்படித்தானே? செயல். சரிங்களா? இப்ப இந்த செயல்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த செயல்கள் எங்க இருந்து வருது? முதல்ல எங்க இருந்து வருது அது? அது சிந்தையில இருந்து வருது. அப்படித்தானே? அந்த சிந்தையில இருந்துதான் அந்த கெட்ட சிந்தனைகள் இதெல்லாமே வெளியில வந்து அப்புறம் அது செயலா என்ன செய்யுது? வருது. செயல்ல வர்றதுக்கு முன்னாடி அது எங்க பதிஞ்சிருச்சு? ஏற்கனவே ஏற்கனவே எங்க இருக்குது? அப்ப ஏற்கனவே அது சிந்தனையில இருக்குது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு முன்னாடியும் அங்க அதுக்குள்ள என்ன இருக்குது? தாட்ஸ் ஒண்ணு ஏற்கனவே, அதாவது சிந்தை அங்க பாதிக்கப்பட்டு இருக்குது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதான் அந்த 23ஆம் வருஷம் நம்ம நம்பணும். பொல்லாங்கனவைகளை இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். அப்படித்தானே? அப்ப இந்த எல்லா ஆக்ஷனும், எல்லா செயலும் எங்க இருந்து வருது? உள்ளத்துல இருந்து. உள்ளம் என்று சொன்னால் அந்த சிந்தையில இருந்து அது என்ன செய்யுது? புறப்பட்டு வருது. இப்ப இது எது வந்து முதல்ல சுத்திகரிக்கப்படணும்? ஆக்ஷனா, நம்முடைய சிந்தையா? எது முதல்ல சுத்திகரிக்கப்படும்? நம்மலாம் என்ன செய்வோம்? ஒரு பாவத்தை செஞ்ச உடனே முதல்ல போயிட்டு, ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேன்ப்பா, ஆண்டவரே இப்படி திட்டிட்டேன்ப்பா, இப்படி பொய் சொல்லிட்டேன்ப்பா, கெட்டதை பேசிட்டேன்ப்பா, கோவப்பட்டேன்ப்பா, அப்படிதான் போய் சொல்லுவோம். அப்ப எதுல நம்ம மனம் திரும்புறோம்? ஆக்ஷன்ல மனம் திரும்புறோம். ஆனா எது மனம் திரும்பணும்? எது உண்மையிலேயே ஒப்பு கொடுக்கப்படணும்? அது ஆக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எதுதான்? நம்மளுடைய சிந்தை. அப்ப எது முதலாவது ஒப்பு கொடுக்கப்படணும்? சிந்தை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்படும். சிந்தை என்பதுனா அந்த இருதயம். அந்த இருதயமாய் அந்த சிந்தை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்படணும். என் கூட இருக்கீங்களா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில செயல்கள், நம்முடைய ஆக்ஷன் தவறா இருக்கும்போது போய் பாவ மன்னிப்பு கேட்கிறோம்ல. எத்தனை பேர் உண்மையிலேயே நம்முடைய இருதயம்னா அந்த சிந்தை, அதுல பாவம் இருக்கும். அதுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல அசுத்தம் இருக்குதுப்பா. என்னுடைய உள்ளத்துல, அதாவது அந்த சிந்தையில அசுத்தம் இருக்குதா ஆண்டவரே? அதுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? பாருங்களேன், ஏசப்பா ஒரு இடம் சொல்றாரு. எது முதலாவது சுத்தமாக்கப்படணும்? மத்தேயு புஸ்தகம் போ. மத்தேயு, வாட்ஸ் ஷுட் கிளென்ஸ் ஃபர்ஸ்ட். இது ஒரு அழகான பிரசங்கம். சரிங்களா? நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனா இது முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 23, 26. மேத்யூ சாப்டர் 23 verse 26. மேத்யூ 23 verse 26. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் போஜனம் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி, பாருங்க முக்கியமான வசனம், வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை, அந்த வார்த்தை பாத்தீங்களா? முதலாவது. இது ஒரு பிரசங்க தலைப்பு. நீங்களும் ஜெபத்தோடு பிரசங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. முதலாவது, இது ஒரு தலைப்பு. சரிங்களா? முதலாவது இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி, வெளிப்புறம் அது சுத்தமாகணும்னா அவைகளின் உட்புறத்தை முதலாவது என்ன செய்யணும்? சுத்தமாக்கணும். என் கூட இருக்கீங்களா? அப்ப ஆக்ஷன் சுத்தமாகணும்னா முதலாவது எது சுத்தமாகணும்? நம்முடைய இருதயம். இருதயம் என்று சொன்னால் அந்த சிந்தை, அது சுத்தமாகணும். அது சுத்தமாகாம நம்ம ஆக்ஷன்ல மாத்திரம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளால பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் முடியாது. பாவத்தை நம்மளால ஜெயிக்கவும் முடியாது.
இப்ப பாருங்களேன், ஒரு கிணறுல தண்ணி இருக்கு. ஒரு நல்ல தண்ணி தான். ஒரு தோட்டத்தின் நடுவுல ஒரு பருத்தி செடியின் நடுவுல ஒரு கிணறு இருக்குது. பருத்தி செடி பார்த்திருப்பீங்க. மிளகாய் செடிலாம் பார்த்திருப்பீங்க. அதுக்கு நடுவுல கிணறு இருக்குது. அங்கருந்து மோட்டர் போட்டு தண்ணிய இறைச்சு, அங்க தண்ணி என்ன செய்றாங்க, பல வாய்க்கால் வழியா தண்ணிய அந்த தோட்டத்துக்குள்ள பாய்ச்சுறாங்க. தோட்டக்காரர் ஒவ்வொரு நாளும் வந்து அத பார்த்துட்டு, பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா, 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. ஒரு 3வது மாசம் வந்து பார்க்குறாரு. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மோசமான தண்ணியா வருது. சரிங்களா? இப்ப இந்த தோட்டக்காரர் பார்த்துட்டு, "என்னடா தண்ணி மோசமா வருது" அப்படின்னு சொல்லிட்டு, அ அவரு ஒண்ணு ஒண்ணா பரிசோதிக்கிறாரு, செக் பண்றாரு. அங்க இங்கேயும் செக் பண்றாரு. என்னடா பிரச்சனை? என்னடா பிரச்சனைன்னு பார்த்துட்டு, இப்ப தோட்டக்காரரு, சரி இந்த வாய்க்கால், இந்த சேனல் இருக்குல்ல, அத சரி பண்ணுவோமே அப்படின்னு சரி பண்ணா, சரியாயிருமா தோட்டம்? தண்ணி சரியாயிருமா? என்ன நினைக்கிறீங்க? தண்ணி என்ன செய்யாது? சரியாகாது. அப்படித்தானே? ஒருவேள அவரு இந்த அந்த தண்ணீல கொஞ்சம் மருந்தெல்லாம் கலந்துருவோம் அப்படி சொல்லிட்டு, அந்த வாய்க்கால்ல வரக்கூடிய தண்ணீல கொஞ்சம் மருந்தெல்லாம் கலந்தாங்கன்னா தண்ணி சரியாயிருமா? தண்ணி சரியாகாது. எங்க பிரச்சனை? தண்ணி எங்க இருந்து வருது? கிணத்துல இருந்து வருது. அப்ப தோட்டக்காரர் எங்க போகணும்? கிணத்துக்கு போயி, கிணத்த முதலாவது சுத்தமாக்குனா தான், வாய்க்கால் என்ன செய்யும்? சரியாகும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய ஆக்ஷன குடுத்துடுறோம். சில நேரங்கள்ல ஆலயத்துக்கு போறோம். ஆனா இருதயம் ஆண்டவரோட கூட இல்லாம இருக்குது. பிரச்சனை இருக்குதா? இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நம்ம வாழ்க்கையில காணப்படுதா? அநேக நானும் இந்த சத்தியத்த படிக்கும் முன்னாடிலாம், என்னுடைய நம் ஆக்ஷன் செயல் கரெக்ட்டா இருக்கணும். எல்லாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்ட பண்ணணும். ஆனா ஆண்டவர் நம்ம இருதயத்த பார்த்தா, இருதயத்துல அவ்ளோ மோசங்கள் இருக்கும். இருதயத்த ஆண்டவர் குடுத்திருக்கவே மாட்டோம். வெளிப்பிரகாரத்துல எல்லாரும் நம்மள நல்லவனா பேசணும் என்பதற்காக ரொம்ப அழகா நடிப்போம் நம்ம, கிறிஸ்தவன போல. இது ரொம்ப அழகா எப்படி எங்க பார்க்கலாம் அப்டின்னா, ஒரு கணவரோ, மனைவியோ, ஒரு பிள்ளைங்களோ நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல அப்பா அம்மாட்ட அன்பா பேசத் தெரியாது. ஒரு கணவனுக்கு மனைவிட்ட அன்பா பேசத் தெரியாது. மனைவிக்கு கணவர்ட்ட அன்பா பேசத் தெரியாது. ஆனா சபைக்கு போயிட்டா, அவங்கள மாரி அன்பா இருக்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? சபைக்கு போயிட்டோம் அப்டின்னா, அவ்வளவு பாசமா பேசுவாங்க. அவ்வளவு அன்பா அந்த விசுவாசிகள இவரு அன்பானவரா? அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு போனா, எரிச்சலு, கோபம் இதுதான் இருக்கும். அன்பே இருக்காது. என்ன பிரச்சனை அங்க? அங்க ஒரு வேஷம். அங்க செயல்ல மாற்றம் வருது. ஆனா உண்மையில மாற்றம் எங்க வரல? இருதயத்துல, உட்புறத்துல. ஆனா மாற்றம் எங்க ஆரம்பிச்சா தான் வெளில வரும். அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்றாரு ஏசப்பா. உட்புறத்துல முதலாவது மாற்றம் வந்தா தான், வெளிப்புறத்துல சுத்தமாகும். சரிங்களா? அப்போ உட்புறத்துல மாற்றம் வரணும். அப்ப முதலாவது நம்முடைய இருதயத்த ஆண்டவரே, தாவீது ஜெபம் பண்ணாரா இல்லையா? சங்கீதம் 51:10 சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியினை தாங்கும்படி செய்யுங்க. அப்ப ஆண்டவர்ட்ட ஆண்டவரே, லார்ட் சங்கீதம் 51:10 எழுதி வச்சுக்கோங்க இந்த வசனத்த. சங்கீதம் 51:10 அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். புரியுதுங்களா? நம்ம நேர ஆக்ஷன மாத்தலாம்னு போயிடுறோம் நம்ம. ஆனா பெரிய பிரச்சனை இருக்குங்க அதுல. பெரிய பிரச்சனை இருக்கு. ஆண்டவர்ட்ட ஆண்டவரே சிருஷ்டித்துருங்க ஆண்டவரே. வெறுமையும், இருளுமா இருந்த உலகத்த நீங்க சிருஷ்டித்தீங்கல்ல, அதுபோல இருளுமா இருக்கக்கூடிய இந்த இருதயத்த நீங்க மாற்றி நீங்க சிருஷ்டித்துருங்க ஆண்டவரே! அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா நம்மளால அந்த புதிய இருதயத்த என்ன செய்ய முடியாது? சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டிப்பு என்பது காடுடைய வேலை. ஆண்டவர் தான் கிரியேட்டர். நம்ம கிரியேட்டர் கிடையாது. அப்ப இருதயத்தை சிருஷ்டிக்கக்கூடிய புதிய இருதயம் என்று சொன்னா, அந்த புதிய சிந்தைய, புதிய எண்ணங்கள, புதிய நோக்கத்த, உள்ளத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய குணங்கள, இது தேவன் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? சிருஷ்டிக்க முடியும். சரிங்களா? சரி. கடைசியா பாயிண்ட். 5வது பாயிண்ட். ஒரு வசனத்த வாசிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். 5வது பாயிண்ட். எதை சிந்திக்கணும்? எதை சிந்திக்க வேண்டும்? எதை சிந்திக்க வேண்டும்? எனக்கு பிடிச்ச வசனம் பிலிப்பியர் புஸ்தகத்துல. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரிங்களா? நான் சொன்ன போன பாயிண்ட்ட மறந்துடாம ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம வாழ்க்கையில வெறும் ஆக்ஷன் மட்டும் குடுத்துட்டு இருக்கிறோமா? செயல் மட்டும் குடுத்துட்டு இருக்கிறோமா? ஒரு உண்மையான டிரான்ஸ்பர்மேஷன் அதுல வராது. உண்மையான மனமாற்றம் வராது. ஆனா ஆண்டவர்ட்ட ஆண்டவரே உட்புறத்த நீங்க சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த சிந்தைய கழுவுங்க ஆண்டவரே! சொல்லி அங்க ஒரு மாற்றம் வரும்போது தான், ஒரு உண்மையான மாற்றத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம்.
உங்களுக்கு நேரம் இருக்கும்போது மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை படிங்க தயவு செய்து, சரிங்களா? இந்த பரிசேயர் ஆண்டவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லைகளுக்கு ஒப்பாயிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. ஏன்னா அந்த கலர் எப்படி இருக்கும் வெளியில, அது புறம்பே ரொம்ப அழகா காணப்படும். ஆனா உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கும். நீங்க படிங்க. இந்த பரிசேயர், அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் தெரியும். அவங்க ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, சத்தியம்லாம் சொன்னாங்க. ஆனா உட்புறத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. வெளிப்புறத்தை மாத்திரம் தான் அவங்க கொடுத்தாங்க. இதே டேஞ்சர் கடைசி காலத்திலையும் இருக்கும். அதனாலதான் கடைசி காலத்து ஜனம் அந்த நெற்றிய ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அவருடைய குணம் வர வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, நெற்றிய ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவாங்க. பாருங்க, எதை சிந்திக்க வேண்டும்? பிலிப்பியர் 4:8. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப ஊற்று என்னது? ஜீவ ஊற்று என்னதுதான்? இந்த நெற்றி தான். பாவ ஊற்று என்னதுதான்? இந்த நெற்றி தான். சரிங்களா? இப்ப சாத்தான் எதை பாதிப்பான், எதை அடிக்கணும்னு நினைப்பான்? நம்முடைய செயலையா, நம்முடைய தாட்டையா? நீங்க நல்லா யோசிக்கணும் எல்லாருமே, சரிங்களா? நம்ம செயலை தாக்கணும்னு நினைப்பானா, இல்ல நம்முடைய சிந்தைய தாக்கணும்னு நினைப்பானா? நம்முடைய சிந்தை தான். ஏன் தெரியுங்களா? சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய சிந்தை கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆக்ஷனும் ராங் ஆயிரும். அப்ப சாத்தான் என்ன செய்வானா, நம்முடைய சிந்தைய அப்படியே தாக்குறதுக்கு பல விதத்துல பல காரியத்தை உண்டாக்குறான். பாருங்களேன், 8ஆம் வசனம், பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவை இலவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை இலவைகளோ, நீதி உள்ளவை இலவைகளோ, கற்புள்ளவை இலவைகளோ, அன்புள்ளவை இலவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை இலவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே. அப்ப எதை சிந்திக்கணுமா? உண்மை உள்ளவை இலவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை இலவைகளோ, நீதி உள்ளவை இலவைகளோ, கற்புள்ளவை இலவைகளோ, அன்பு உள்ளவை இலவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை நீங்க என்ன செய்யுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்க. இததான் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பவுல். சாத்தான் என்ன செய்வான்? இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, இதை சிந்திக்கவே விட மாட்டான். எதை வச்சு நம்மளை தாக்குவான்? யோசிச்சு பாருங்க, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய மூளையை எதெல்லாம் தாக்குது? எதெல்லாம் தாக்குது நம்முடைய மூளைய? சாத்தான் நம்முடைய மூளையை தாக்குறதுக்கு எதெல்லாம், இப்படி சாப்பாடை எப்படி நம்ம வயிற்று கொடுக்குறோமோ, நம்முடைய மூளைக்கு வேண்டிய தீனியை சாத்தான் கொடுக்குறானே இல்லையா? போனை திறந்தாலே எத்தனை காரியம் இருக்கு, அப்படித்தானே? நம்முடைய மூளையை போய் ஆக்குபை பண்ணதற்கு, மூளையில போய் சேர்றதுக்கு எத்தனை காரியம் இருக்குது. எவ்வளவு மோசமான காரியங்கள், ஏதோ பார்க்க முடியாத காரியங்கள் எவ்வளவு இருக்குது. ஒரு சினிமாவா இருக்கலாம், ஒரு நாடகமா இருக்கலாம், ஒரு சினிமா பாடல்களா இருக்கலாம், சரிங்களா? அது எல்லாத்தையும் கொண்டு எதை அட்டாக் பண்றான் அவன்? அவனுடைய வேலை என்ன? நம்ம மூளைய அஃபெக்ட் பண்றான். பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைங்கலாம் ஒரு பைபிள் படிக்க சொல்லுங்க, 10 நிமிஷம் கூட வண்டி ஓடாது. ஜோம் பண்ண சொல்லுங்க, 5 நிமிஷத்துக்கு மேல போகாது. ஆனா அதே நேரத்துல ஒரு சினிமா பார்க்கலாம் பார்த்தா கூட 3 மணி நேரம் போயிடும். ஏன் தெரியுமா? சிந்தை ஏற்கனவே அங்க எப்படி இருக்கு? சிந்தை அங்க சிந்தையில ஏற்கனவே நிறைஞ்சு இருக்குது. நிறைஞ்சு இருக்கிறதுனால அங்க என்ன செய்ய முடியல, எதுவுமே எதுவுமே அங்க போட முடியல. அப்ப வேத வசனம் போனா முதலாவது எது அங்க போகணும், எது ஒழியணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் சிந்தையை எதெல்லாம் பாதிக்குதோ அதை முதலாவது என்னிடத்துல என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்ப அடிக்கடி இதை சொல்லுவேன், நிறைஞ்ச குடத்துல தண்ணி ஊத்த முடியுமா? முடியும் போது குடத்தை எம்டி பண்ணணும், அப்படித்தானே? அப்ப ஏற்கனவே நிறைஞ்சிருக்குது, அதுல போயிட்டு காலைல பைபிள் படினா எப்படி படிப்பான்? அப்ப முதலாவது நம்முடைய அந்த நெற்றிய சிந்தையை எதெல்லாம் பாதிக்குதோ அதை ஆண்டுடைய பலத்துல விடும்போதுதான் ஒரு 2 வசனம் மனப்பாடம் பண்ணாலும் உள்ள போய் இருக்கும். இல்லட்டா இன்னைக்கு சனிக்கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, இது புதன்கிழமையோ ஏதாவது ஒரு வசனத்தை வீட்டு கூட ஜபத்திலையோ, திங்க செவ்வாய் புதன் ஏதாவது ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்றானா அடுத்த நாளே காணாம போயிருது. பாத்திருக்கீங்களா? அடுத்த வாரம் என்ன, போன வாரம் சபையில என்ன வசனம் சொன்னா அடுத்த வாரம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேது. ஏன்னா இது போய் இந்த காரியங்கள் எல்லாம், அந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் மூளையில போய் சேர்றதுனால அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்களால பாதுகாக்க முடியல. அதனால என்ன படிச்ச நீதிமொழிகள் புத்தகத்துல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்யி, காத்துக்கொள், அப்பொழுது ஜீவ புட்டு புறப்படும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? அப்ப எல்லா காவலோடும் நம்ம காத்துக்கொள்ளணும்.
சிந்தையை நம்ம காத்துக்கொள்ளல அப்படின்னா, அதனால பவுல் சொல்றாரு, இதையே சிந்திச்சு கொண்டிரு. எதெல்லாம் சிந்திக்கணும்? உண்மையிலவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே நீ சிந்தி அப்படின்னு சொல்றாரு. வேற எதையும் சிந்திக்காத அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேற எதையும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய செயல்கள் என்ன செஞ்சிடும்? தானாகவே நம்முடைய செயல்கள் தப்பாயிரும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ஏன் தானியேல அவனுடைய இருதயம் அந்த சிந்தையை சாத்தான் தாக்குவதற்கு ஆசைப்பட்டான்? உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய குணங்களை, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய செயல்களை ஒரேடியாக காலி செய்வதற்காக, தப்பாக கொண்டு வருவதற்காக சாத்தான் அப்படி என்ன செஞ்சான்? செஞ்சான். ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வசனத்தை மட்டும் வாசித்துங்க பாருங்களேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம். 2 கொரிந்தியர் 10, 4, 5. பவுல் சொல்றாரு பாருங்க. 2 Corinthians chapter 10 verse 4 and 5. 2 Corinthians 10 verse 4 and 5. இங்க பாருங்களேன். எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. இந்த வசனத்துல தேவ பலத்தை குறித்து பேசுறாரு. 2 கொரிந்தியர் 10, 4வது வசனம். எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாகுவதற்கு தேவ பலனா இருக்குதான். இப்ப இந்த தேவ பலன் என்ன செய்யும் பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. 5வது வசனம். தேவ பலன் என்ன செய்யுமா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, இப்ப பாருங்க, எந்த எனக்கு அழ பிடிச்ச வசனங்க, விட்டுறக்கூடாது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவங்களா இருக்கிறோம். எந்த எண்ணம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்கணும். எப்படி முடியுமா? எப்படி முடியும்? பவுல் சொல்றாரு, எப்படி முடியும்? எந்த எண்ணத்தையும் என்னால சிறைப்படுத்த முடியுமா? எப்படி முடியும்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வைக்க முடியுமா? எப்படி முடியும்? அதான் 4வது வசனம் சொல்றாரு, தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. இந்த தேவ பலத்தினால எந்த எண்ணத்தையும் நான் என்ன செய்ய முடியும்? நானு கீழ்ப்படிய வைக்க முடியும். சில பேர், எனக்கு ஒரு பிரதர் கூப்பிட்டாரு. சென்னையில இருந்த ஒரு அன்பான பிரதர், அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, பிரதர், நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன். ஆனா என்னுடைய சிந்தை வந்து, சின்ன வயசுல நான் ஏதோ சினிமா பார்த்திருப்பேன், சின்ன வயசுல ஏதோ படம் பார்த்திருப்பேன், சின்ன வயசுல ஒரு சில சண்டை போட்டிருப்பேன், கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருப்பேன். இப்ப இந்த காரியங்கள்லாம் சில நேரங்கள்ல என் மனசுல வந்துட்டு வந்துட்டு போகுது பிரதர். ஆனா டெய்லி பைபிள் படிக்கிறேன், பிரேயர் பண்றேன். ஆனா என் தாட் வந்து சுத்தமானது மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் என்கிட்ட கேட்டார். இப்ப நான் சொன்னேன், சாத்தான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கெட்ட சிந்தனைகள் என்ன செய்யும்? கெட்ட சிந்தனைகளை கொண்டு சாத்தான் என்ன செய்வான்? நம்மள நம்மள பாவம் செய்வதற்கு தூண்டுவான். கெட்ட சிந்தனைகள் வராம நமக்கு இருக்காது. ஆனா ஆனா அந்த கெட்ட சிந்தனைகள் வரும்போது, இப்ப நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒண்ணு நம்ம என்ன செஞ்சிருப்போம். தீமையான காரியம், அந்த தீமையா ஏற்கனவே செய்த பாவங்கள், இது எல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு சில நேரங்கள்ல கெட்ட காரியங்கள் என்ன செய்யும்? மனசுல வரும். ஆனா அந்த மனசுல அப்படியே பிளாஷா அப்படி வரும்போது, டக்குன்னு வரும்போது என்ன செய்யணும் நம்ம? அத நம்ம அப்படியே கொண்டு மனதில கொண்டு போயிட்டு, நல்லா இருந்துச்சே, நல்லா இருந்துச்சே அப்படின்னு சொல்லி நம்ம அத என்ஜாய் பண்ணக்கூடாது. அதுல களி கூறக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அந்த தாட் வர்றது பாவம் கிடையாது. அந்த தாட்டு சாத்தான் தீமையான எண்ணங்கள கொண்டு வரும்போது, உடனே நம்ம என்ன செஞ்சிரணும்? ஜெபம் பண்ணிரணும். உங்களுக்கு புரியுதுங்களா? சாத்தான் இருதயத்துல தீமையான எண்ணங்கள், பாவத்த கொண்டு வருவானா சாத்தான்? சோதிப்பானா அப்படிலாம்? அனனியா, சப்பீரா கதை படிச்சிருக்கீங்களா எல்லாருமே? உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க். நீங்க படிங்க. அங்க அனனியா, சப்பீரா வந்து மரிச்சு போயிருவாங்க. அப்படித்தானே? அங்க அந்த பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாரும் முடிக்கிற மாரி இருக்கு. அப்போஸ்தலர் புஸ்தகம் போங்க. ஒரு அழகான ஒரு வசனம். ஏன்னா, நம்ம தாட் வந்து தப்பான சிந்தைகளை சாத்தான் கொண்டு வருவானா? அப்போஸ்தலர் 5, அப்போஸ்தலர் 5ல 4வது வசனம் பாருங்க. 4வது வசனத்துல 3, 4 ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வருது பாருங்க. அப்போஸ்தலர் 5, 3, 4. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இருதயம் என்னது? சிந்தை. சாத்தான் உன் சிந்தையை நிரப்பினது என்ன? 4வது வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே
இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? எண்ணம் வருதா இல்லையா? அப்ப சாத்தான் தவறான எண்ணத்தை நம்முடைய இருதயத்துல கொண்டு வர மாட்டானா? சிந்தைய. சோதனை என்பது பாவம் கிடையாது. அப்ப சாத்தான் தவறான எண்ணத்தை நம்முடைய சிந்தையில என்ன செய்வான்? கொண்டு வருவான். ஆனா அந்த சாத்தான் அதை கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை ஏற்றுக்கொண்டிட கூடாது. உடனே நம்ம என்ன செய்யணும்? போயிட்டு நம்ம செபிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். ஆண்டவரே, பவுல் சொன்னார்ல, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள்ளாக கீழ்ப்படிவதற்கு நாங்க பலமா இருக்கிறோம். ஏன்னா நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நாங்க தேவ பலன் உள்ளவர்களா இருக்கிறோம். யாரிடத்துலதான் தேவ பலன் இருக்குதோ அவங்க நிச்சயமாக சிந்தை என்ன செய்ய முடியும்? சிந்தையில இருக்கக்கூடிய அந்த பாவங்கள், சிந்தையில வரக்கூடிய அந்த சோதனைகளை கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க முடியும். திடீர்னு பஸ்ல போய் கொண்டிருப்போம். திடீர்னு வண்டி ஓட்டி போயிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருப்போம். அங்க சில காட்சிகள பார்ப்போம். சில ஆண்களோ, சில பெண்களோ, சில சிறுவர்களோ, பெரியவர்களோ, சில தவறான காரியங்கள் எல்லாம் கண்ணுக்கு படும். அப்ப படும்போது சாத்தான் உடனே கெட்ட சிந்தனையில கொண்டு வருவான். ஆனா உடனே அதை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்ம உடனே யார்ட்ட ஓடிரணும்? ஆண்டவர்ட்ட ஓடணும். சரிங்களா? ஆண்டவர்ட்ட போகும்போது நிச்சயமாய் நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி தானியேல் இருதயம் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லிட்டு தீர்மானம் பண்ணாரோ, அதுபோல நீங்களும் நானும் எதுல தீர்மானம் பண்ணணும்? எந்த எண்ணமும் என்னுடைய சிந்தையை நெற்றி என்ன செய்யக்கூடாது? பாதிச்சிடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லிட்டு நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கணும். இருதயத்தை தீட்டுப்படுத்துவதற்கு சோதனை வரும்பொழுது தானியேல் நின்றது போல, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் நம்மை நோக்கி வரும். நாமும் தானியேலை போல, தானியேல் எப்படிப்பட்டவர்? 3 நேரம் ஜெபிக்கக்கூடியவர், ஜெபத்திலே முழங்கால் போடக்கூடியவர். நாமும் முழங்கால நின்று தெய்வ பலத்தினாலே அந்த எண்ணத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.